ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். அதை பற்றி தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூரில் கரெக்டாக எந்த பிளேஸில் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் டு திருத்தணி போகிற பைபாஸில் தான். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 60 ருபீஸ். சில்ட்ரன்ஸ்க்குலாம் கிடையாது, 5 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட டீட்டெயில்ஸ், நேம், ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா குலுக்கல் முறையில் கிஃப்ட் கொடுப்பாங்களாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என்னோடய நேம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க, அதில் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா 3D இமேஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நாங்களும் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டே தான் வந்தோம். அதை பார்த்துட்டு ராஷினி பாப்பாலாம் ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்தா. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்டு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கலர் மீன்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. வீட்டிலலாம் வளர்ப்பாங்கள்ல அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம், சேல்ஸுக்கு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ் விளையாடுற மாதிரி டாய்ஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருந்தாங்க. கவினுக்கு வந்துட்டு ஒரு டாய்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கேட்டான். அவனுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் கேம்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ரிங் லைட் வீடியோஸ்லாம் எடுத்தோம், செல்ஃபி வீடியோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கேட்ட பாட்டு போட்டு எடுத்தாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஃபேமிலியாக எடுக்கிறதுக்கு. ஒருத்தர் வந்தாங்கன்னா 60 ருபீஸ் சொன்னாங்க. ஃபேமிலியாக வந்திங்கன்னா 100 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் ஃபேமிலியாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு எல்லோரும் விளையாடுற மாதிரி ராட்னம்லாம் நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கவினை வந்து இந்த ஏரோப்ளேனில் வந்து ஏற்றி விட்டாச்சு. நான் நினச்சேன் இது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், பயப்படுவான் போலன்னு நினச்சேன். ஆனால் அவன் பயப்படவே இல்லை. அவன் பார்த்தா என் கூட இந்த கப் ஆஃப் டான்ஸு இந்த ராட்னத்துக்குமே வந்துட்டான். இதில் எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஆனால் அவன் ஜாலியாக இருந்தான். பயமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஜாலியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னான். நல்லா இருந்துச்சு. நானும் என் பையனும் போயிருந்தோம் இந்த ராட்னத்துக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பொருட்காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 5லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் February 20 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மறக்காமல் உங்களுடைய குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். குட்டீஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க.
ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ ரேட்னா 80 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து 60 ருபீஸ், 70 ருபீஸ் ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ரேட்டிங் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக பாப்பா தம்பி எல்லாருமே விளையாண்டாங்க ரொம்ப ஜாலியாக. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.